+2 படிக்கக்கூடிய மாணவி 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. மார்ச் 10ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் நடக்குது. 11ஆம் தேதி அவங்க வந்துட்டு சடலமாக மீட்கப்படுறாங்க. மார்ச் 20ஆம் தேதி தான் அவங்க உடல் தகனம் செய்யப்படுது. எதன் அடிப்படையில்னா 19ஆம் தேதி இந்த தர்மமுனீஸ்வரன் அரெஸ்ட் பண்ணப்பட்டதால். ஏன்னா உறவினர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. என்னன்னா இந்த மாதிரி யார் குற்றவாளின்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தாங்க. ஓகே, ஏன்னா நீதிமன்றமும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்ட போது மதுரை உயர்நீதிமன்றத்தோட டைரக்ட் கண்காணிப்பில் நடத்தப்பட்ட ஒரு விஷயம், மதன் எஸ்பி அவர்கள் தலைமையிலையும், இப்போ இதில் விசாரணை அதிகாரியாக இதில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரபாண்டியன் சார் அவங்க தலைமையில தான் இந்த விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றம் மூலியமாக இந்த தண்டனையானது வந்து இங்கே வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு 10 தனிப்படைகள் இங்கே வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஏன்னா குற்றவாளியை வந்து பிடிப்பதில் அவ்வளோ பெரிய சிரமம் ஏற்பட்டுச்சு இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்னு நம்ம எல்லாமே பேசப்பட்ட ஒரு விஷயம். விச் மீன்ஸ் இவங்க நாளைக்கு அப்பீல் போகும்போதோ எங்கேயுமே இவங்களுடைய தண்டனை குறைக்கப்பட்டு விடக்கூடாது, இவங்க எந்த வகையிலையும் தப்பித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. இன்னொன்று ஹாபிச்சுவல் அஃபெண்டர். ஓகே, ஏன்னா எனக்கு நீதிமன்றம் நீதிபதியே அவரை நோக்கி தர்மமுனீஸ்வரன் நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்க தண்டனையை குறைப்பதற்கு எந்த விதத்திலையும் சாத்தியம் இல்லை. ஏன்னா இவங்க அப்பீல் போன தூத்துக்குடி நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க அப்பீல் போனாலும் இதுதான் தொடரும். மேக்ஸிமம் இதுல சேஞ்சஸ் நம்ம இது பண்ண முடியாது. தண்டனை வந்து கடுமையாக்கப்பட்டால் வந்து குற்றங்கள் குறையும் ஒரு தரப்பு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து தூக்கு தண்டனைலாம் கொடுக்கறதே ஒரு தவறு அப்படின்னு இன்னொரு தரப்பினர் வந்து பேசிட்டு இருக்காங்க. போதை மருந்து உட்கொள்ற பழக்கம் இருக்கு. நான் வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் ரீதியான வன்கொடுமையில் ஈடுபட்டேன். அந்த பொண்ணு வந்து கத்தனா, அந்த இடத்துல சிறுமி கத்தும் போது எனக்கு வந்து கழுத்தில் வச்சு நெரிச்சு நான் கொன்னேன். எனக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. நான் திரும்ப போதை பொருள் சம்திங் அது வந்து உட்கொண்டுட்டு திரும்ப நான் பாலியல் ரீதியான வன்கொடுமையில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம செய்யக்கூடியது தவறுன்ற எண்ணம் வந்திருக்கணும் இல்லையா மைண்ட்ல? கிடையவே கிடையாது. இன்னமோ நேர்களுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு நினைக்கிறார். ஒரு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். விளாத்திகுளம் சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட வழக்கோட தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கு. குற்றவாளி முனீஸ்வரன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. 2 மாதத்துல இந்த தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. நீ கோர்ட்ல என்ன நடந்தது? எஸ், இந்த 76வது நாளான இன்னைக்கு தான் இந்த ஜட்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஏன்னா இது வந்து நம்ம திரும்ப இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குமா அப்படின்னு வந்து யோசிச்ச ஒரு விஷயம். அதுவும் இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்ற வந்துட்டு இடத்துல வந்து நடந்த இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு இது எங்கே தான் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். எங்கேயுமே பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கிட்டத்தட்ட பர்த் டு டெத் இல்லையா? அதை பிறந்த பெண் குழந்தையிலேருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் எங்கேயுமே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்லேயும் வந்து நமக்கு, அதுவும் +2 படிக்கக்கூடிய மாணவி 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்த ஒரு பெண் இல்லையா? மார்ச் டைமில் பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆனது. அதாவது மார்ச் 10ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் நடக்குது. 11ஆம் தேதி அவங்க வந்துட்டு சடலமாக மீட்கப்படுறாங்க. ஓகே, அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா மார்ச் 20ஆம் தேதி தான் உடல் தகனம் செய்யப்படுது. எதன் அடிப்படையில்னா 19ஆம் தேதி இந்த தர்மமுனீஸ்வரன் அரெஸ்ட் பண்ணப்பட்டதால். ஏன்னா உறவினர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. என்னன்னா இந்த மாதிரி யார் குற்றவாளின்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தாங்க. ஓகே, ஏன்னா நீதிமன்றமும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்ட போது, அதாவது இவங்க வந்து இந்த இடத்துல சாலை மறியல்லாம் ஈடுபடுறதுனால அது நெடுஞ்சாலையாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு இந்த மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் வராங்க. அதாவது எலெக்ஷன் டைமில் நடந்த ஒரு விஷயம், முன்னாடி மாதம் இல்லையா? ஸோ வராங்க. நம்ம நீதிமன்றமே சொன்ன ஒரு விஷயம், அவங்களோட மகள் உயிர் போச்சு, ஒரு சிறுமியோட உயிர் போயிடுச்சுன்னு அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தட்டும் அமைதியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேற ஒரு இடம் ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. குற்றவாளியை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் போராட்டம் நடத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தோட டைரக்ட் கண்காணிப்பில் நடத்தப்பட்ட ஒரு விஷயம், மதன் எஸ்பி அவர்கள் தலைமையிலையும், இப்போ இதில் விசாரணை அதிகாரியாக இதில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரபாண்டியன் சார் அவங்க தலைமையில தான் இந்த விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றம் மூலியமாக இந்த தண்டனையானது வந்து இங்கே வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு 10 தனிப்படைகள் இங்கே வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஏன்னா குற்றவாளியை வந்து பிடிப்பதில் அவ்வளோ பெரிய சிரமம் ஏற்பட்டுச்சு இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதே மாதிரி 2022 அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 2 சம்பவத்தில் ஈடுபட்டது தான். அதாவது இந்த மாதிரி பாலியல் ரீதியான வன்கொடுமைகள், வழிப்பறி, திருட்டு சம்பவம், இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்ட பர்சன் தான் தர்மமுனீஸ்வரன். அதாவது 38 வயது. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் இன்னைக்கு நீதிமன்றத்தால் வந்து 2 பிரிவுகளின் அடிப்படை கீழே வந்துட்டு தூக்கு தண்டனையானது வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அதாவது இரட்டை தூக்கு தண்டனை இல்லையா? நம்ம இதே மாதிரி முன்னாடி பார்த்தோம். தட் இஸ் ஏப்ரல் 6ஆம் தேதி கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? தட் இஸ் டபுள் டெத் பெனால்ட்டி. யார் விஷயத்தில் அப்படின்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்தில்.
அதுலேயும் இரட்டை தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் வந்து என்னன்னா டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறதே ரொம்ப கொடுக்கக்கூடியது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். தட் இஸ் டு த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் இல்லையா? அப்படி இருக்க பட்சத்தில் அது என்ன இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்னு நம்ம எல்லாமே பேசப்பட்ட ஒரு விஷயம். விச் மீன்ஸ் இவங்க நாளைக்கு அப்பீல் போகும்போதோ எங்கேயுமே இவங்களுடைய தண்டனை குறைக்கப்பட்டு விடக்கூடாது, இவங்க எந்த வகையிலையும் தப்பித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. இன்னொன்று ஹாபிச்சுவல் அஃபெண்டர். ஓகே, ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றம் நீதிபதியே அவரை நோக்கி, தட் இஸ் தர்மமுனீஸ்வரன் நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்க தண்டனையை குறைப்பதற்கு எந்த விதத்திலையும் சாத்தியம் இல்லை. ஏன்னா இவங்க அப்பீல் போனா தூத்துக்குடி நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. இவங்க அப்பீல் போனாலும் இதுதான் தொடரும். மேக்ஸிமம் இதுல சேஞ்சஸ் நம்ம இது பண்ண முடியாது, தூக்கு தண்டனை நிறுத்த முடியாது இல்ல. ஏன்னா அங்க நீதிபதி அவர்கள் சொன்னது, ஏன்னா இங்க வந்து போக்சோ நீதிபதியா இப்ப அடிஷனல் இது அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2வது செஷன் நீதிமன்ற நீதிபதி தான் வந்து ஸ்பெஷல் பிபி இங்கே வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அரசு தரப்பில். ஸோ இவங்க எல்லாம் இது பண்ணும்போது வந்துட்டு அங்கே கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, கூலி தொழிலில் இருந்த உங்களை நம்பி யார் இருக்கா அப்படிலாம் கேட்கும்போது, நான் 600 ரூபா சம்பாதிக்கிறேன், என்னை நம்பி எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் போது, நீங்கள் ஆல்ரெடி பெயிலில் வந்து தான் இதையே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த மூதாட்டியை வந்து கொலை செய்த வழக்கில் பெயிலில் வந்த பர்சன் தான். ஓகே, பெயில் அப்புறம் அந்த பெயிலும் கேன்சல் பண்ணப்பட்டது. அந்த பெயிலில் வந்து தான் நீங்கள் தவறே செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு எப்படி நாங்கள் இதில் கருணை காட்ட முடியும், உங்களுடைய தண்டனை எப்படி வந்து குறைக்க முடியும், அதற்கு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தென் பிஎன்எஸ் கீழே மர்டர் அண்ட் தென் போக்சோ ஆக்ட் கீழே இரட்டை தூக்கு தண்டனையானது, இரட்டை மரண தண்டனையானது இன்னைக்கு இவருக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 2 மாதத்தில் இந்த தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதுல வழக்கு அவ்வளோ சீக்கிரமா வீரியமாக நடந்திருக்கு இல்லையா? எஸ், சி நீங்கள் இதில் வந்து இந்த டைம் லைன் பார்த்தீங்க அப்படின்னாலே சொன்ன மாதிரி மார்ச் 10 இந்த சம்பவம் நடக்குது. 11 அந்த சிறுமி வந்து சடலமாக மீட்கப்படுறாங்க. அதுவும் மக்கள் வந்து போயிட்டு அந்த சிறுமியை பார்த்து போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட்டு வந்தது. இல்லை இன்னொன்று போலீஸார் மீது கடும் சர்ச்சை ஏற்பட்ட ஒரு கேஸ் இல்லையா? அதாவது கேஸை உடனே எடுக்கல, அலைய விட்டாங்க. குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் போனோம், அப்புறம் அங்கேருந்து கிளம்பி விளாத்துக்குளம் போக சொன்னாங்க. ஏடபிள்யூபிஎஸ் போகும்போது பிரவீன் அவங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஏதாவது லவ் மேட்டராக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கன்ற அடிப்படையிலலாம் பிரவீன் அவர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. எஸ்பி அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவு பிறப்பிச்சார் அந்த இடத்துல. ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது நீதிமன்றத்தோட டைரக்ட் கவனத்துக்கு வந்த ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் தான் என்ன ஆச்சுன்னா, அந்த சிசிடிவி ஆதாரம் பெரிய ஆதாரம் இதுல. ஓகே, அங்க இருந்தவர் வந்து அங்க இருந்தவர் வந்து அந்த வயல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த பைக்கை வந்து போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு. அதுல இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து பார்க்கும்போது தான் இது ராமநாதபுரத்துல அதுல தொலைஞ்ச ஒரு பைக். அந்த சிசிடிவில ஒரு பர்சன் எடுத்துட்டு போற ஒரு பர்சனும் இங்கே வந்துட்டு அந்த வெண்மெல்ல இருக்கக்கூடிய சிசிடிவியும் மேட்ச் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, அந்த பக்கம் வந்துட்டு போறது. இதுல என்னன்னா கண்டிஷனல் பெயில்ல தான் வெளில வந்திருக்கான். வெளில வந்து டெய்லி சைன் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன்ல, சைன் பண்ணிட்டு திரும்ப இங்க போறது, சைன் பண்ணிட்டு போறது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் கடைசியில் போலீஸ் வந்து சுற்றி வளைச்சு இங்கே வந்து கைது பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல கடைசியில் பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி இப்போ சார்ஜ் ஷீட் எல்லாம் இமீடியட்டாக ஃபைல் பண்ணப்பட்டது 20 நாளைக்குள்ள. மே 5ஆம் தேதி போக்சோ நீதிமன்றம் இந்த விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 21ஆம் தேதி இன்வெஸ்டிகேஷன் ஓவர். கிட்டத்தட்ட 71 சாட்சியங்கள் அரசு தரப்புலேருந்து 2 சாட்சியங்கள், அந்த எக்ஸ்பர்ட் அந்த உடல் கூராய்வு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரியான சாட்சியங்கள் இவங்க எல்லாம் விசாரிக்கப்பட்டு அதில் 2 பேர் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து அட்டென்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வைக்கப்பட்டு தான் இன்னைக்கு 76வது நாளில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் பேக் டு பேக். இப்போ கேட்கலாம், இதே இரட்டை வந்து மரண தண்டனை தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஜெயராஜ் பெனிங் சொல்லி கொடுக்கப்பட்டது, அதே 5 வருட காலம் எடுத்துச்சு அப்படின்னா அங்கே குற்றவாளிகள் எத்தனை பேர்? நமக்கு ஒரு போலீஸ் அஃபிஷியலாக இறந்துட்டார். 9 பேர் இல்லையா அந்த இடத்துல? 9 பேரும் வந்துட்டு அங்கே நீதிமன்றத்தில் வரணும். 9 பேரும் தனித்தனி அட்வொகேட் அங்கே வச்சிருந்தாங்க, வாய்தா வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே இருந்தது. இங்கே ஒரு குற்றவாளி இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் இங்கே மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க, இது வந்து ஸ்பீடி ட்ரையலாக நடத்தணும்னு சொல்லி. அதன் அடிப்படையில் டே டு டே பேசிஸில் வந்து இந்த கேஸ் ஆனது ஹியரிங்க்கு போஸ்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தண்டனை வந்து கடுமையாக்கப்பட்டால் வந்து குற்றங்கள் குறையும் ஒரு தரப்பு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து தூக்கு தண்டனைலாம் கொடுக்கறதே ஒரு தவறு அப்படின்னு இன்னொரு தரப்பினர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? இங்கே சொன்ன மாதிரி தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ஸ்டில் டிபேட்டபிள் கான்செப்டாக தான் இருக்குது. ஏன்னா அதுவும் ஒரு கொலைக்கு வந்து சமமான ஒரு விஷயம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரேரஸ்ட் ஆஃப் ரொம்ப ரேரஸ்ட் கேஸில் தான். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட முடியுமா? ஏன்னா இங்கேயே சொன்ன விஷயம் போதை மருந்து உட்கொள்கிற பழக்கம் இருக்குது. நான் வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் ரீதியான வன்கொடுமையில் ஈடுபட்டேன். அந்த பொண்ணு வந்து கத்தனா, அந்த இடத்துல இந்த சிறுமி கத்தும் போது எனக்கு வந்து கழுத்தில் வச்சு நெரிச்சு நான் கொன்னேன். எனக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. நான் திரும்ப போதை மாத்திரை போதை பொருள் சம்திங் அது வந்து உட்கொண்டுட்டு திரும்ப நான் பாலியல் ரீதியான வன்கொடுமையில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்ம செய்யக்கூடியது தவறுன்ற எண்ணம் வந்திருக்கணும் இல்லையா மைண்டில்? கிடையவே கிடையாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது டெத் சொல்கிற மாதிரி
இது வரைக்கும் நம்ம நிறைய வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கேசஸ்ல இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேயுமே வந்து இவங்கெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இல்லை. ஆல்ரெடி இவ்வளோ குற்ற சம்பவங்களை ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ஹாபிச்சுவல் அஃபெண்டர், அப்புறம் இந்த மாதிரி நாளைக்கு விட்டா நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் வெளியில போய் திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இல்லையா. போரூர் சிறுமி வழக்குல அதுல வெளியில வந்தாரு, வெளியில வந்து உங்க அம்மாவையோ அப்பாவையோ கொலை பண்ணாரு அப்படிங்கறத பார்த்தோம். அங்க எவிடன்ஸ் இல்லை, அதுதான் விஷயம். ஏன்னா இவர் தான் குற்றவாளி அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கும் இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்றதுக்கும் எவிடன்ஸ் தானே. இவர் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு திரும்ப ஆதாரங்களின் அடிப்படையில் தானே நம்ம போறோம். ஏன்னா நீதிமன்றம் வந்து நிரூபிக்க தவறிட்டாங்க காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்னு ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த கேஸ்ல அந்த காவல்துறையினர் அந்த பாராட்டை வாங்கியிருக்காங்க இல்லையா. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பேஸ் விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நாளைக்கு எங்க இவங்க அடுத்தடுத்து போனாலும் இங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த விஷயம் நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுல எந்த பர்சனுக்கும் அப்பீல் போறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ தர்மமுனீஸ்வரன் தரப்புல இருந்து அந்த லைக் ஆர்டர்ஸ் அந்த காப்பீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அவங்க கண்டிப்பாக அப்பீலுக்கு வந்துடலாம். ஏன்னா 30 டேஸ்க்குள்ள அப்பீல் போகணும், தட் இஸ் மதுரை ஹைகோர்ட்ல. ஓகே, ஸோ அவங்க அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கே என்ன பண்ணுவாங்க, தண்டனைகள் குறைப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கும். இப்போ இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்னும் போது நீங்க ஒரு தூக்கு தண்டனை அப்படின்னு எல்லாம் இன்னொரு தூக்கு தண்டனை அங்கே இருக்கு இல்லையா, மிச்சம் இருக்கும் இல்லையா. குறைக்கணும், ஒண்ணுதான் குறைக்க முடியும், ரெண்டையும் குறைக்க முடியாது. ஓகே, எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதுவும் நடக்க போறது இல்லையா. அந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது இங்கே நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் அப்பீல், அதுக்கப்புறம் தாண்டி ரிவ்யூ ரிவிஷன் பெட்டிஷன், ஃபைனலா மர்சி பெட்டிஷன் வரைக்கும் போனாலும் குறைக்கப்பட முடியாத ஒன்றாகத்தான் திரும்ப அந்த இடத்துல வந்து அது சஸ்டெயின் ஆக போகுது. ஸோ இந்த கேஸ்லயும் அவங்க அடுத்தடுத்து கண்டிப்பா அப்பீல் போறாங்க அப்படின்னும் போது அதுலயும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் திரும்ப அதை எதிர்த்து தான் அங்க வந்து போராட போறாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட விஷயமாகத்தான் அது இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலியல் வழக்குல இந்த மாதிரி இரட்டை தூக்கு தண்டனை இது மாதிரி கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் நமக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு பெருசா இருக்கு. அது மேபி நம்ம இன்னும் ஹிஸ்ட்ரி எடுத்து பின்னாடி பார்க்கும்போது அது மேபி நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு அடுத்ததுல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இன்னும் நமக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது. பட் இது வரைக்கும் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. டெத் பெனால்டி, பட் நிர்பயா கேஸ்ல நம்ம பார்க்கும்போது டெத் பெனால்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப லைக் புதிய ஒரு விஷயம் தான். மேபி சொல்ற மாதிரி அடுத்து தப்பு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பயத்தை கூட ஏற்படுத்தலாம். ஏன்னா இது பேசும்போது வந்து ஒரு பக்கம் பெண்களா இருந்தாலும் ரெண்டு விஷயம், இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து பறி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அப்பாக்களுக்கோ ஆண்களுக்கு அப்பாக்களுக்கோ பிரதர்ஸ்க்கோ ஒரு ஒரு விதமான ஒரு தைரியத்தை கொடுக்கலாம். தப்பு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு வித பயத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. இது அதற்கான ஒரு முன்மாதிரியாகத்தான், ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்டாக தான் கண்டிப்பா இது இருக்க போகுது. நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த வழக்கு திரும்ப பல்வேறு விஷயம் பண்ணுவீங்க. நன்றி.